ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 1/4/26 பாபா குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வழியை சொல்லி கொடுக்குறார். எப்படிப்பட்ட வழியை சொல்லி கொடுக்குறார்? எங்கே இருந்தாலும் ஞான மழை பொழிந்து கொண்டே இருக்குது நம் மீது. நாம பிறர் மீது ஞான மழை பொழிவிக்க வேண்டும். நம்மளுடைய வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் வெளிவர வேண்டும்னு பாபா சொல்றாங்க. தலைப்பு மீட்டே बच्चे, बाप जो है जैसा है तुम बच्चों में भी नंबरवार पहचानते हैं. अगर सब पहचान ले तो बहुत भीड़ मच जाए. இனிமையான குழந்தைகளே, பாபா யாராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கார், அவருடைய குணங்கள் என்னென்ன, அவருடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன, இதை கூட குழந்தைகளாகிய நீங்க நம்பர்வார் தெரிந்துள்ளீர்கள் சொல்றார் பாபா. ஒருவேளை எல்லாருமே நம்பர் 1ல புரிஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோ கூட்டம் அப்படியே அலை மோதி வருங்கிறார். அவ்வளோ மக்கள் வருவாங்க, ஆத்மாக்கள் வருவாங்க பாபாவை தேடி. चारों ओर प्रत्यक्षता का आवाज कब फैलेगा. நாலாபுரத்திலும் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதனுடைய சப்தமானது எப்பொழுது பரவும்? எல்லா பக்கமும் பகவான் வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டாருங்கிற சப்தம் எப்ப பரவும்? जब मनुष्यों का पता पड़ेगा कि स्वयं भगवान इस पुरानी दुनिया का विनाश करा के नई दुनिया स्थापन करने आए हैं. स्वयं भगवान புது உலகத்தை ஸ்தாபனை செய்து இந்த பழைய உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். இது மனிதர்களுக்கு எப்ப புரியுமோ அப்ப முழு உலகமும் பாபாவை தேடி வந்துவிடும். हम सबकी सदगति करने वाला बाप हमें भक्ति का फल देने आया है. எல்லாருக்குமே சத்கதியை, அதாவது சுகத்தை வழங்கக்கூடிய பாபா பக்திக்கான பலனை கொடுக்கக்கூடியவர். அவர் பக்திக்கு பலன் கொடுப்பதற்காக வந்துள்ளார். இதையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏ நிக்ஷய ஹோ தோ பிரத்யக்ஷதா ஹோ ஜாவே. எப்ப இந்த நம்பிக்கை ஏற்படுதோ அப்பொழுது பாபா பிரத்யக்ஷமாகுவார். சாரோ ஓர் ஹல்சல் மச் ஜாவே. நாலா பக்கத்திலிருந்தும் ஒரே பரபரப்பு ஏற்படுங்கிறார். பகவான் வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். கீத் ஜோ பியா கே சாத் ஹே உனோகோ பர்சாத் ஹே. யாரு பகவானுடன் இருக்கின்றாரோ, அப்பாவோட, அவர்களுக்குத்தான் ஞான மழை பொழியப்படுகிறது. ओम शांति. बच्चों ने गीत की 2 लाइन सुनी. जो पिया के साथ ही पिया कौन है. பாட்டோட 2 லைனை கேட்டோம். அப்பாவோட யாரு இருக்காங்க, அப்பா யாரு? दुनिया नहीं जानती, बल ढेर बच्चे उसमें भी बहुत हैं जो नहीं जानते हैं किस प्रकार से बाप को याद करना चाहिए. உலகத்துக்கு இது தெரியாது, அப்பா யாரு, கடவுள் யாரு, அவரை நம்ம நினைக்கிறோமே, அவருடைய மகிமை பாடுறோமே, அவர் யாரு என்பது விஷயம் தெரிவதில்லை. பாபா சொல்றாரு, எவ்வளோ பேரு, அதிக பேர் இருக்காங்க. அதுலயும் கூட பாத்தீங்கன்னா கடவுளை, பாபாவை சரியாக நினைவு செய்வதில்லை. அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே நினைக்கிறதுக்கு. நிறைய பேர் தெரிஞ்சுக்கலங்கிறார் பாபா. எப்படி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். वो याद करने नहीं आता है, घड़ी घड़ी भूल जाते हैं. அவரை நினைக்க வரமாட்டேங்குது, அடிக்கடி மறந்துடுறது. பாபா சம்ஜாத்தி பச்சை अपने को आत्मा समझो हम बिंदी. பாபா அப்படி ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, சின்ன குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி, நான் ஒரு அழகான புள்ளி, நீங்களும் ஒரு புள்ளின்னு நினைங்க. ஆத்மாவை ஒரு சின்ன ஒளின்னு நினைங்க. பாபா ज्ञान का सागर है, उनको ही याद करना है. பாபா ஞான கடலானவர், அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். याद करने की ऐसी प्रैक्टिस पड़ जावे तो निरंतर
யாது டெஹர் ஜாவே. பாபாவை நினைக்கக்கூடிய பிராக்டிஸ் இருக்க தான் நிரந்தரமா நம்ம அவரை நினைவு செய்ய முடியும். पिछाड़ी में यही याद रहे कि हम आत्मा शरीर तो है, परंतु ये ज्ञान बुद्धि में रखना है हम आत्मा. நான் ஆத்மா, அந்த சரீரம் இருக்குது, ஆனாலும் நான் ஆத்மாங்கிற விஷயத்த புத்தியில் தங்க வைக்க வேண்டும். बाप का डायरेक्शन मिला हुआ है, मैं जो हूँ उस रूप में कोई विरला याद करते हैं. பாபாவுடைய மகா வாக்கியம் இதுதான். நான் எப்படிப்பட்டவன் என்பதை ஒரு சில குழந்தைகள் தான் யதார்த்த ரூபத்தில் நினைக்கின்றனர். தேக அபிமான்மே பச்சே போத் ஆ ஜாத்தே ஹே. மற்ற எல்லாருமே தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். बाप ने समझाया है, कोई भी जब तक बाप का परिचय नहीं दिया तब तक कुछ भी समझ नहीं सकेंगे ना. எது வரைக்கும் பாபாவை பற்றிய அறிமுகம் கொடுக்கவில்லையோ அதுவரை பாபாவை எப்படி புரிந்து கொள்வார்கள் கேட்குறாரு பாபா. என்னை பற்றி தெரிஞ்சாதானே அவங்களும் நல்லா நினைப்பாங்க. என்னை பற்றியே தெரியவே இல்லைன்னா அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு பாபா கேட்குறாங்க. பாபாவுடைய ஞானம் கொடுப்பது ரொம்ப அவசியம். ஏ சக்கர படா கிளியர் ஹே. பாருங்க, காலச்சக்கரம் பாபா யார், எப்படிப்பட்டவர், எந்த நேரம் வந்திருக்கார், சிருஷ்டி சக்கரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சாந்திதாம், சுக்கதாம், துக்கதாம். செகண்டுக்கா காமைனா 3 தாமம். ஃபஸ்ட்டு சாந்திதாம் ஆத்மாக்கள் வசிக்கும் இடம், அடுத்து சுக்கதாம் சத்தியுகம், அடுத்து துக்கதாம் கலியுகம். செகண்டோட விஷயம் இல்லையாங்கிறார். பரந்து யாதுபி ரஹேனா, ஆனால் நினைவு இருக்கணும்ல, செகண்டோட விஷயம்தான். முக்கிய பாத் பாப்கா பரிச்சய, முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ பாபா தும் பச்சோं को याद करते हैं, பிரம்மா பாபா याद नहीं करते. சிவபாபா குழந்தைங்களை நினைக்கிறார், பிரம்மா பாபா நினைக்கிறது இல்ல. शिव बाबा जानते हमारा सपूत बच्चे कौन कौन. என்ன பிரம்மா பாபா சரீரத்துல வரும்போது சிவபாபா தானே நினைக்கிறாரு, என்னுடைய குழந்தைகள் எக்ஸாம்பிளா நல்ல குழந்தைகளாக யார் யார் இருக்காங்க. சர்வீசபிள் சபூத் பச்சோं को तो याद करते. யாரெல்லாம் சேவா சேவா சேவான்னு ஓடுறாங்களோ அப்படிப்பட்ட உதாரணமான குழந்தைகளை பாபா நினைக்கிறார். தொடகி கிஸ்கோ யாद करेंगे. ब्रह्मा बाबा யாரையாவது நினைப்பாரா என்ன? इनकी आत्मा को तो डायरेक्शन है मामेकम याद करो. பிரம்மா பாபாவோட ஆத்மாவுக்கு சிவபாபா டைரக்ஷன் கொடுக்கிறார், என் ஒருவனை நினைவு செய். अच्छा, धारणिकाना मुख्य सारम. फर्स्ट पॉइंट, तकदीरवान बनने लिए एक बाप से सच्चा सच्चा लव रखना है. அதிர்ஷ்டசாலி ஆகுவதற்கு பாபாவிடமிருந்து உண்மையிலும் உண்மையான அன்பு வைங்க. லவ் ரக்னாமானா கத்தம் கத்தம் ஏக்கி ஸ்ரீமத் பர் சல்தே ரகோ. அன்பு இருக்குன்னா அவருடைய வழியின்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைத்து கொண்டே இருங்க. नेक्स्ट पॉइंट, जो पुण्य का काम अवश्य करना है, सबसे बड़ा पुण्य है सबको बाप का परिचय देना. டெய்லி புண்ணிய காரியத்தை செஞ்சிட்டே இருங்கிறார். எல்லாத்த விட மிகப்பெரிய புண்ணிய காரியம் கடவுள் சத்திய பகவான் யாருங்கிற அறிமுகம் கொடுங்க. பாப்கோ யாது கர்னா சப்கோ பாப்கி யாது திலானா. பாபாவை நீங்களும் நினைங்க, அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்துவது அவசியமாகும். பாபா தாரணைக்கான வரதான கொடுக்கறாங்க. அப்படி திருஷ்டி விருத்திக்கு பரிவர்த்தன் துவாரா சிருஷ்டி को बदलने वाले साक्षात्कार मूर्त भव. பாபா சொல்றாங்க, தன்னுடைய பார்வை மற்றும் உள் உணர்வின் மாற்றத்தின் மூலம் உலகத்தை மாற்றக்கூடிய காட்சி கொடுக்கும் மூர்த்தி ஆகுங்கள். अपनी वृत्ति को परिवर्तन से दृष्टि को दिव्य बनाओ तो दृष्टि द्वारा अनेक आत्माओं को अपने यथार्थ रूप, यथार्थ घर तथा यथार्थ राजधानी देखेगी. தன்னுடைய ஆழ் மனதின் மூலமாக மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்றால் நம்மளுடைய பார்வை தெய்வீகமாக ஆகிவிடும். நம்மளுடைய பார்வையின் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு யதார்த்தமான பாபாவோட ரூபமும் யதார்த்தமான வீடும் யதார்த்தமான ராஜ்யமும் தென்படும்.
ऐसे यथार्थ साक्षात्कार कराने लिए वृत्ति में जरा भी देहाभिमान की चंचलता न हो. யதார்த்தமா பாபாவோட அறிமுகம் கொடுப்பதற்காக கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட தேக அபிமானத்தின் சஞ்சலத்தன்மை இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. तो वृत्ति के सुधार से दृष्टि दिव्य बनाओ. ஆழ் மனதின் மாற்றத்தால் திவ்ய பார்வையை கொண்டு வாங்க. அப்பொழுது சிருஷ்டி மாறிவிடும். देखने वाले अनुभव करेंगे नैन नहीं लेकिन ये एक जादू की डिब्बियां हैं. அந்த மாதிரி நம்மளை பார்க்கக்கூடியவங்க அப்படி அனுபவம் செய்வாங்க. இவங்களுடைய கண்கள் அல்ல, ஒரு மந்திரத்தின் ஒரு டப்பா மாதிரி இருக்குது, மந்திர சக்தி பொருந்தியதாக இருக்குது. ஏ நைன் சாட்சாத்கார் சே சாதன் பன் ஜாயேங்கே. நம்மளுடைய கண்கள் காட்சி கொடுக்கக்கூடிய சாதனமாக மாறிவிடும். எப்போ நம்மளுடைய ஆழ் மனம் மாறுவதன் மூலம் எல்லாமே மாறுங்கிறார் பாபா. ஸ்லோகன் सेवा की उमंग ऊंचा के साथ बेहद की वैराग्य वृद्धि ही सफलता का आधार है. சேவினுடைய ஊக்கம் உற்சாகத்துடன் எல்லையற்ற வைராகிய விருத்தி தான் வெற்றிக்கான ஆதாரமாகிறது. அவ்யக்த இஷாரா ஏப்ரல் மாதத்தினுடைய தலைப்பு மகான் பன்னேலியே, மகான் ஆகுவதற்காக மதுரதா, இனிமைத்தன்மை மற்றும் நம்ரதா, பணிவுத்தன்மையின் குணத்தை தாரணை செய்ய வேண்டும். मधुरता की गुण को धारण करने वाला यहाँ ही महान बनता है. இனிமை என்ற ஒரு குணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இங்கேயே மகான் ஆகிவிடுகிறார்கள். வஹாம்பி மர்தபா பாத்தா ஹே, அங்கேயும் போய் பதவி அடைகிறாங்க. மதுரத்தா வாलों को सभी महान रूप से देखते. இனிமைத்தன்மை இருக்கக்கூடியவர்களை அனைவரும் மகான் ரூபத்தில் பார்க்கின்றார்கள். तो ये मधुरता का विशेष गुण हर बच्चे में होना चाहिए. இனிமைத்தன்மையுடைய இந்த விசேஷ குணம் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் தென்பட வேண்டும், இருக்க வேண்டும். मधुरता की मधु जिनके साथ हैं उन्हें हर कार्य में सफलता ही सफलता. இனிமைத்தன்மை என்ற தேன் யாரிடம் உள்ளதோ அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியே வெற்றிதான் கிடைக்கும். உன்கே ஜீவன் சே அசஃபலதா மிட்டு ஜாயேகி. அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே அழிந்துவிடும். மதுரதா என்ற ஒரு தேன் யாருக்கிட்ட இருக்கோ பாபா சொல்றாரு, அவங்க ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி வெற்றி வெற்றி. அச்சா, ஓம் சாந்தி.